இந்த பொண்ணு ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி ரீல்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் போடுறான். இதை பார்த்து அம்மா கேக்குறாங்க, ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குற, அதுக்கப்புறம் அதையும் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, நம்ம வெளியில போகணும்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு போக வேண்டியதா இருக்கும் தானே, அதனாலதான் புது ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுட்டு அதை இப்ப ரிட்டர்ன் பண்றேன்னு. இதை கேட்ட அம்மா சொல்றாங்க, இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உடவை எல்லாம் கபோர்ட்ல அடுக்கி வச்சிருக்க மாட்டேன், நானும் புது ட்ரெஸ் தினமுமே போட்டிருப்பேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமே நீ ஆன்லைன்ல ஆர்டர் போடுன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அம்மா சொல்றாங்க, தேங்காய் வாங்கிட்டு வரணும், போயிட்டு வாடி கடைக்குன்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, கடைக்கு எதுக்காக போகணும், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தேங்காவை ஆர்டர் பண்றாங்க. இதை பார்த்து அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் வருது. அதனால இந்த பொண்ணு சொல்றா, உனக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன், பார்சல் வரும் வாங்கிக்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு, இவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வாங்கும்போது அந்த பையன் சொல்றான், 2000 ரூபாய் பணம் தாங்கன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, என் ஃப்ரெண்டு தானே பணம் கட்டிட்டாலே, எதுக்கு பணம்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், இது கேஷ் ஆன் டெலிவரின்னு. உடனே இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து போனை கட் பண்ணிடுறா. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அம்மா வந்து சொல்றாங்க, என்னோட பேங்க்ல இருந்து 3000 ரூபாய் காலி ஆயிருக்கு, என்னன்னு சொல்லி பாருன்னு. அப்ப அந்த பொண்ணு மொபைல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணோட தம்பி வந்து 3000 ரூபாய்க்கு ஷூ வாங்கியிருக்கான். இதை பார்த்து இந்த பொண்ணு சொல்றா, பேங்க்ல இருந்து வட்டி போட்டு வெட்டி இருக்காமான்னு சொல்லும்போது அம்மாவும் நமக்கிட்ட இருந்தா அவங்க பணத்தை கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேங்க்காரங்களை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தம்பி வெளியில கிளம்பி போகும்போது அக்கா சொல்றான், இங்க வாடா, உனக்கு புதுசா ஷூ கேக்குதான்னு சொல்லும்போது இதை கேட்ட தம்பியும் பயந்துடுறான். அப்ப அக்கா சொல்றா, இங்க ஆர்டர் போட்டா மாட்டிடுவோம்னு சொல்லி பக்கத்து தெருவுல ஆர்டர் போட்டு வாங்கினியாடா, இதை மட்டும் அம்மா கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும்டான்னு சொல்லிட்டு தம்பியை கையமத்தி விட சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அம்மா சொல்றாங்க, என்னோட மொபைல் உடஞ்சு போயிருச்சுமா, அதனால வா கடையில போய் புதுசா ஒரு மொபைல் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லும்போது பொண்ணு சொல்றா, கடைக்கெல்லாம் இதுக்காக போகணும், ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 40000 ரூபாய்க்கு ஒரு மொபைல வந்து ஆர்டர் பண்றாங்க. இப்படி அடுத்த நாளாவது அம்மா சொல்றாங்க, மொபைல் வந்துருச்சான்னு அப்படின்னு சொல்லி தினமுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பார்சலுமே வந்துருது. அப்ப பொண்ணு சொல்றா, அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வான்னு சொல்லிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்றாங்க. அதுல மேக்கப் பண்ற ஒவ்வொரு பொருட்களுமே இருக்கு. அப்ப அம்மா சொல்றாங்க, எல்லாம் சரி, நான் ஆர்டர் போட்ட போன் எங்கடின்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணு சொல்றா, அம்மா என்ன மன்னிச்சிரு, நம்ம பெரிய பொருளா வாங்கினால இந்த ஆப்காரங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்டு அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க.